சென்ற மே 5 வணிகர்கள் ஒற்றுமை எழுச்சி மாநாடு மறைமலை நகரில் வைத்து நடந்தது. சிறப்பாக நடந்தது. அதற்கான நன்றி அறிவிப்பு கூட்டம் இப்போது அச்சரப்பாக்கத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக வந்திருக்கும் தாவேக கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களது பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுடைய நலன் கருதி சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தடையின்றி மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு ஏறிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த கேஸினுடைய விலை பல மடங்கு ஏறி இருக்குங்க. அந்த கேஸை வாங்க முடியாம நிறைய டீ கடைகள், இந்த சின்ன சின்ன டிஃபன் கடைகள்லாம் வாழ்வாதாரம் இழந்து அந்த கடையெல்லாம் மூடி இருக்குங்க. அதே போன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டுங்க, சுங்கசாவடியினுடைய அந்த விலை பல மடங்கு, இப்போ 60 ரூபா இருந்ததெல்லாம் பார்த்துட்டா 160 ரூபாங்க. இப்படி பல மடங்கு ஏறி இருக்குங்க. இந்த விலையேற்றத்தினால் இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா முதல்ல வியாபாரிங்க, அதுக்கப்புறம் பொதுமக்கள் தாங்க. ஏன்னா இந்த விலையேற்றம் நாங்கள் யார் தலையில் சுமத்த முடியும்? மக்கள் மீது தாங்க. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வணிகர்களாகிய எங்களை தான் மக்கள் ஆமாங்க திட்டுறாங்க, நாங்கள் தான் என்ன விலையேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி. உடனடியாக மாநில அரசாங்கத்தோடு மத்திய அரசாங்கம் கலந்து இந்த விலையேற்றத்தை நிச்சயமாக குறைக்க வேண்டும். இந்த ஆட்சி வந்தவொடனே அவங்க சொன்னது என்னன்னா, முதல்ல இந்த மதுக்கடைகளை நாங்கள் மூடுறோம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே மதுக்கடையில் மூடினாங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமிங்க, ஆமாங்க, இந்த கஞ்சா, இந்த போதை பொருட்களால இந்த 10 வயது சிறுமியினுடைய உயிர் பதிவுறதுங்க. இது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வன்மையாக கண்டிக்குதுங்க. அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட அந்த குடும்பத்துக்கு ஈடாகாதுங்க. அதனால இந்த மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடித்து இந்த போதை கலாச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் நிறைய இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வர இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 35 வயசுக்கு மேலே அவங்க உயிர் வாழ்றதே இல்லைங்க. அதனால இந்த இளைஞர்களுடைய நலன் கருதி இதெல்லாம் எங்கேருந்து வருது எல்லா அதிகாரிக்கும் தெரியுங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இதை களம் கண்டு அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவதுங்க, நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சருமான நம்ம புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்தோம். ஒரு வார காலத்தில் முதலமைச்சரை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போது நாங்கள் கோரிக்கை வைக்கலாம் என்று இருக்கிறோம். என்ன கோரிக்கை என்றால், முதலில் எங்களது சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு முழு உருவ வெங்கல சிலை வைக்க அரசு, அதாவது கோயம்பேடு வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு இடத்தை கணக்கெடுத்து எங்களுக்கு தர வேண்டும். அந்த சிலையை முதலமைச்சர் கையினால் திறக்கப்பட வேண்டும். அதே போன்று அடுத்த மே 5 மாநாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கு.